வெல்கம் டு பிரபு மேஸ். டிஆர்பி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஆனுவல் பிளானரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தது பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி. ஏன்னா பிஜிடிஆர்பி லாஸ்ட் இயரும் நடக்கலை. இந்த வருடாந்திர தேர்வு அட்டவணையில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி போன வருஷம் ஷெட்யூல் பண்ணும்போதே 237 போஸ்டிங் கிட்ட நமக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, லாஸ்ட் இயர் ஷெட்யூல் பண்ணது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதை விட போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைம் டேபிளே உங்களுக்கு டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது, டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அஃபீஷியலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ வேகன்சிக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே சார், அப்போ இந்த வருஷத்துக்கு டென்டேட்டிவாக எவ்வளோ சார் நம்ம வேகன்சி பொசிஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 400+ வந்து நம்மளால் சொல்ல முடியும். லாஸ்ட் இயரோட வேகன்சி பொசிஷனும் சரி, இந்த வருஷத்துக்கான வேகன்சி பொசிஷனும் கம்பல்சரியாக சேர்த்து இதை தாண்டி ரொம்ப ஹையஸ்ட்டாக வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா நாம் விசாரித்த வரைக்கும் இந்த அகாடமி சைடு இருக்கிறவங்கெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நாம் ஒரு நம்பிக்கையாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே சார், இப்போ அவங்க சொல்லியிருக்கிற நோட்டிஃபிகேஷன் மந்த்து பார்த்திங்கன்னா மே மந்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட்டில் நமக்கு எக்ஸாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டேட்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் இருக்குது. அதாவது மே மாதத்துக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 1 or 2 months வந்து உங்களுக்கு தள்ளி போகும். அப்போ 1 or 2 months தள்ளி போகுதுன்னா நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ பிஜிடிஆர்பிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு அஃபீஷியலாக கம்பல்சரியாக என்ன லாஸ்ட் இயர் நடத்தலைங்கிறதுனால இந்த வருஷம் கட்டாயமாக பிஜிடிஆர்பிங்கிற கன்ஃபார்மாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாங்க. அப்போ வேகன்சி பொசிஷனும் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறதுக்கான டைமும் கிடைக்குது. இப்போவுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேட்ச் பை பேட்சாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க, எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இன்னும் நியூவாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நியூ பேட்சஸ் நிறைய இடங்களில் ஆரம்பித்த இடங்களில் இப்போவும் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எப்போ எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம படிச்சுட்டு இருக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து மினிமம் அவங்க சொல்லியிருக்கிற நோட்டிஃபிகேஷன் மே மந்த்னா அதுலேருந்து 1 or 2 monthsக்குள்ளே உங்களுக்கு அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்துருங்கிறதுனால ஸோ இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக உங்களால் படிக்க முடியும். அது ஒன்று தான் நமக்கு இந்த ஆனுவல் பிளானரில் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே ஒரு ஹாப்பியான நோட். ஸோ பிஜிடிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே உங்களோட ரிவிஷனை ஹெவியாக எடுத்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் மே மந்த்து அப்படின்னா தள்ளி போனால் கூட ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். கட்டாயமாக இந்த வருஷம் வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி, ஏன்னா வேகன்சி பொசிஷன் நிறைய இருக்கிறதுனால அது எல்லா போஸ்டிங்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தாண்டி என்னென்ன அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.